நாங்கள் பண்ணதை சொல்கிறதுக்காக எங்களுக்கு மூச்சு வாங்குது, அந்த அளவுக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு. யார் அவர் அப்படின்னா பண்ணாங்கோ பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான். எப்போவுமே தேர்தல் நெருங்க அட்டாக் மோடில் இருப்பாங்கல்ல, அந்த அட்டாக் மோடை மட்டுமே நம்ம பார்த்து அரசியல்னாலே அவங்க இவங்கள பேசுகிறது இவங்க அவங்கள பேசுகிறதும் இதே வேலையாப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சலிப்பு வந்துடும். அந்த சலிப்பு எப்போ போகும் அப்படின்னா அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது. அந்த மாதிரி அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்காரு. நிறைய லிஸ்ட்டு போட்டு பேசியிருக்காரு. எல்லாத்தையும் கேட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குமா இல்லையா? அதனால லைட்டாக அப்படி என்டர்டெய்னிங்கோட அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத ஒரு சாம்பிளுக்காக எடுத்து வந்துருவோம். அவர் பேசையிலே சொல்கிறார், என்னாலேயே நாங்கள் பண்ணது சொல்ல முடியல, மூச்சு வாங்குது, அவ்வளவு பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டுக்காக அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. அந்த பேசினதில் ஒரு சின்ன கிளிம்ஸ் உங்களுக்காக. தமிழ்நாடு முழுக்க மருத்துவமனைகள் பூங்காக்கள் திறக்கப்பட்டிருக்கு. இந்த வளர்ச்சி திட்டங்களோட நம்முடைய வரலாற்று பெருமையை உலகத்துக்கு எடுத்து சொல்ற வகையில இரும்பின் தன்மை பற்றி ஆய்வு, கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம் திறப்பு, வள்ளுவர் கோட்டம், விக்டோரியா ஹால் சிறப்பான முறையில் புதுப்பிச்சு அதையும் திறந்து வச்சிருக்கிறோம். கங்கை கொண்ட சோழபுரத்தில், தஞ்சாவூர்ல புதிய அருங்காட்சியகங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. முதல்வர் படைப்பகங்கள் கட்டி குறைந்த விலையில ஆபீஸ் ஸ்பேஸ் அமைச்சு தந்திருக்கிறோம். இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு மூச்சு வாங்குது. ஆக மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேசிட்டாங்களா, அடுத்து வழக்கமாக என்ன நடக்கும்? எதிரில் இருக்கிறவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறது. அதுவும் அதிமுக அடிக்கிறதுனா திமுகவுக்கும் சொல்லவே தேவையில்லை, ஜாலியாக அடிக்கிறது. இப்போ அடிச்சிருக்காரு. எப்படி அடிச்சிருக்காருன்னா, நாங்கள் பண்ணமுல இவ்வளோ பண்ணமுல ஒரு 5% அதிமுக ஆட்சியில் ஒரு 5% பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்கிறார். ஆனால் மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே இவங்க 2 பேர் பண்ணது தான். அதனால் நம்ம அவங்க ஒன்றுமே பண்ணல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி மக்கள் ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் அவருடைய ஸ்டேட்மெண்ட், அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலை, 10 வருஷம் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுக தமிழ்நாட்டையே சீரழிச்சிருச்சு, நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் தொல்லி குதிச்சு நிற்க வச்சுக்கிறோம் தமிழ்நாட்டை அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். நான் கேட்கிறேன், இதில் 5% ஆவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அவங்களால சொல்ல முடியுமா? இது என்னுடைய ஓப்பன் சேலஞ்ச். தைரியம் இருந்தா சொல்லுங்க, 5% சொல்லுங்க. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில பாழ் போன தமிழ்நாடு, திராவிட மாடலுடைய 4 ஆண்டுல துள்ளி குதிச்சு இன்னைக்கு எழுந்திருக்கு. இன்னைக்கு எப்போதும் ஏறுமுகம்தான். ஒன்றிய அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு அவங்க போடுகிற ஸ்பீட் பிரேக்கரை எல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். ஆனா இது எதையுமே பார்க்க மாட்டோம், செய்திகளை படிக்க மாட்டோம், உண்மையை பேச மாட்டோம், தமிழ்நாட்டு சாதனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டோம்னு சிலர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றது, நீங்க இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருங்க, நாங்கள் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டை குறிவைக்கும் பாஜக அந்த டாபிக் பேசியிருக்கார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆளக்கூடிய இந்தியா அப்படிங்கிறது வேற, நம்மளை மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம்ல, கரெக்டாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற அரசு இருக்கிற இந்தியா அப்படிங்கிறது வேற. நம்மளதில் எல்லாம் டெவலப்மெண்ட் தான். அந்த பக்கம் அப்படி கிடையாது. படிப்பை கெடுக்க பார்ப்பாங்க, மதக்கலவரத்தை தூண்ட பார்ப்பாங்க, யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, வறுமை இருக்கும், ஏழ்மை இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் மோசமாக இருக்கும். அதுதான் பாஜக மாடல். அதைத்தான் இங்கே கொண்டு வர்றதுக்கு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தடுத்து தமிழ்நாட்டை மேலே அந்த மதவெறியை தூண்டி அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. வழக்கமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், சர்ச்சுக்கு போவோம், ப்ரேயர் பண்ணுவோம், அப்புறம் நம்ம மசூதிக்கு போவோம், அங்கேயும் நம்ம தொழுவத்துலாம் எல்லாமே பண்ணுவோம். ரிலீஜன் அப்படின்னா நம்மளும் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் சண்டை போட்டுக்குவோமா அப்படின்னு கேட்டால், இது அந்த கவர்மெண்ட்னால இல்லை ஒரு கட்சியால் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுடைய சைக்காலஜி அப்படி. எல்லாரையுமே எம்மதமும் சம்மதம்னு வாழக்கூடிய ஒரு சைக்காலஜி உள்ள ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு. அதில் நம்ம கொஞ்சம் பெருமையாக இருக்கலாம். அந்த பெருமையில் நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன், நான் ஒரு பாதுகாவலன்னு நான் நிற்பேன் அப்படின்னு கூடுதல் கிரெடிட்ஸை லைட்டாக டபக்குன்னு அடிச்சு தூக்கிட்டு போகிறாரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். வளர்ச்சி நிறைந்த ஒரு இந்தியா என்றால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வேற ஒரு இந்தியா இருக்கு. வறுமை, மத வன்முறை, கும்பல் படுகொலைகள், கல்வியை கெடுக்கக்கூடிய முயற்சிகள், வேலை வாய்ப்பின்மை, இதுதான் பாஜகவுடைய இந்தியா.
கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளை குழந்தைகளையும் தாக்கக்கூடிய மோசமான சூழலை பாஜக அரசு உருவாக்கி இருக்கு. இந்த மாடலை தான் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும்னு பார்க்கறாங்க. ஆனா நம்ம மக்கள் ரொம்ப உஷார். திருப்பரங்குன்ற தர்கா கொடியை முருக பக்தர்கள் வணங்குறாங்க. மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு பள்ளிவாசல் மாடை இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ் மில்க் கொடுக்கறாங்க. தை முதல் நாள் அன்னைக்கு தேவாலயத்தில் பொங்கல் வச்சு படைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் ரம்ஜான் வந்துட்டா இந்து நண்பர்கள்லாம் கேக் பிரியாணி எங்கன்னு உரிமையா கேட்கிறாங்க. எம்மதமும் சம்மதங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மத நலனுக்கு தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அந்தர்பல் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்துக்கு இங்க இடம் கிடையாது.